நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம். நம்ம இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லிகைப்பூ தோட்டத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த மல்லிகைப்பூ தோட்டம் பார்த்திங்கன்னா 2 வருஷமான மல்லிகைப்பூ தோட்டம். நீங்கள் இதுக்கு முதல்ல வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். விலை இல்லை. ரெண்டாவது இந்த டைமில் செடிகள் ரொம்ப வளர்ந்தனால நம்ம இதை இப்போ கட் பண்ணிட்டோம். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கையில் தான் ஒரு 4-5 லைன் கட் பண்ணோம். கொஞ்சம் டைம் எடுத்தனால இந்த 4 லைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அரும்புகள் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த பாருங்கள், இந்த நம்ம அந்த பழைய செடியில் இருந்த அந்த பூச்சிகளும் புழுக்களும் பார்த்திங்கன்னா இந்த செடியில் அஃபெக்ட் ஆகிடுச்சு. பூ வரையிலேயே இந்த ஒரு 4 லைனில் அந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கப்புறம் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அரும்பு கட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இது அந்த மேல் லைன் பார்த்திங்கன்னா இந்த வாரம் தான் கட் பண்ணி முடித்தோம். ஸோ அது இப்போ தான் நமக்கு தலையை எடுத்து விட்டுட்டுருக்குறோம். இதை வந்துட்டு முழுக்க நீங்கள் தலைகள் பிச்சு விட்டுறணும். மேலே அந்த 2 லைன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் காமிக்கிறேன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு. அப்படிங்கிறப்ப நமக்கு அதிக துளிர்கள் வரும், அதிக பூக்களோட எண்ணிக்கை இதில் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த பழைய செடிகள் இருக்கிறப்ப அதில் இருக்கிற பூச்சிகள் இதில் அப்படியே அஃபெக்ட் ஆகும். அதனால நீங்கள் ஒரே டைம் கட் பண்ணுங்கள், விட்டு ஏன்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். வரையிலேயே நமக்கு அதை வந்து கொஞ்சம் கவனமாக கொண்டு வரணும். ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு அனுபவம் தான் நமக்கு கை கொடுக்குது. அதுமாதிரி இப்போ நம்ம இதுக்கு மேலே தெளிப்புக்கு வந்துட்டு கொடுக்குறோம். இப்போ என்னென்னா ஆக்டினோமைசிஸ், ரெட்டிசினோலகானி, பவேரியா இது ப்ளஸ் அமினோ ஆசிட் ப்ளஸ் அதோட வந்துட்டு ஃபல்விக் ஆசிட் இது கலந்து இப்போ பாருங்கள் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இதுக்கு நம்ம தெளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குறோம். ஸோ இந்த 4 லைனில் இருந்த பூக்களில் கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இனி வரப்போகிற செடிகளில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் இப்போ எல்லா செடியும் ஏன்னா நம்ம கட் பண்ணிட்டோம். என்னதான் இருந்தாலும் அதில் பூச்சிகள் இருக்கும், அது இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சம் தெளிப்பு முறையில் கொஞ்சம் முன்கூட்டியே பண்ண ஆரம்பிச்சிருங்க. இலைகள் எல்லாம் பிச்சு எடுத்து அரும்பு கட்டுறதுக்கு முதல்ல நீங்கள் தெளிப்புகள் முறையே கையில் எடுத்துடணும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், நம்ம செடிகளில் எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா சீவேட்டு வந்துட்டு நம்ம பவுடர் வந்துட்டு கலந்து விட்டுட்டுருக்குறோம். இப்போ அதுவும் கீழே போயிட்டுருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம்.